குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து ஒயிட் வெஜ் பிரியாணி தான். ஸோ மசாலாலாம் அதிகம் போடாமல் சும்மா அந்த பச்சை மிளகா காரம் மட்டும் போட்டு செய்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வந்து பட்டாணி வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி லீஃப் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 4 கீறி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஸோ வந்து அதையும் நல்லா வதக்கிட்டுருக்கேன். தேவா போயிட்டு மாடியில் ஒரு 5 இலை பறிச்சுட்டு வாடா புதினா அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக போய் இவ்வளோ நேரம் பறிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்கள். சரி ஓகேன்ட்டு சரி இதை மட்டும் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு காய் வந்து எட்டி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து சிம்லேயே நல்லா வதங்கட்டும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா கிடையாது, 24 கேரட் கோல்டுன்னு ஒரு ரைஸு. இது வந்து இந்த மாதிரி வெஜ் ரைஸு, அதுக்கப்புறம் பிரியாணி, இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் சமைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றலாம். சரி நான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால தேங்காய் பால் ஊற்றலை, 2 டம்ளருமே தண்ணி ஊற்றிட்டேன். 1 டம்ளர் ரைஸ் போட்டேன், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் தூக்கலாக இருக்கணும், காரமும் ஒரு இது தூக்கலாக இருக்கணும். பசங்கன்றதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து காரம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேவ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ஷராவுக்கு வந்து ஷாக்ஸ் வந்து எல்லாமே அவனே போட்டு விட்டுட்ருக்கான். நானே போட்டு விடுறேன்னு சொல்லி பாருங்கள். நல்ல சாதம் வந்து சூப்பராக உதிரி உதிரியாக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் பசங்களுக்குன்னொடனே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா சாதம் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு 8:30க்கு ஸ்கூலு. ஸோ வந்து எல்லாத்தையும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பி விட்டுட்டு நானும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு, இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்கும். ஸோ முடிச்சுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நானும் கிளம்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம். பாய். ஹாஸ்பிட்டல்